மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மாசி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 14/3/2026 உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து என நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் நடக்கப் போகும் 2 சம்பவங்கள், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க. உங்களுடைய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல சூரிய பகவானும், 8 மற்றும் 7வது இடத்துல கேது பகவானும், 6வது இடத்துல குரு பகவானும், 7 மற்றும் 8வது வீட்டில் சுக்கிரன் பகவானும், 9வது வீட்டில் புதன் பகவானும், 11வது இடத்தில் செவ்வாய் பகவானும், 7வது வீட்டில் சனி பகவானும், 2 மற்றும் 1வது இடத்தில் ராகு பகவானும் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இவங்க மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ளார தருவாங்க. மற்ற கிரகங்களால் அவ்வளவாக பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் பெரிய பாதிப்பும் இருக்காது. பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க. பண வரத்து நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. மாணவர்களுக்கு வெற்றி மீதி வெற்றி தேடி வரப்போகின்ற அற்புத காலமாக இது இருக்க போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் நல்ல பெயரை எடுக்க போகிறீங்க. குடும்ப உறவுகளால் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இருந்தாலும் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பாதிப்புகள் ஏற்பட போகின்றது. 3ஆம் நபருடைய தலையீடை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. முதல் பாதிப்பே இது தான். உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில் சொன்னீங்க அப்படின்னா அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவே பெரிய ஆபத்தாகவும் உங்களுக்கு மாறிடும். குடும்பத்தில் 2வது ஆபத்து அப்படின்ட்டு பார்க்கும்போது கடன் பிரச்சனைகளால் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் கடன் கொடுக்கும் போதும் சரி, கடன் வாங்கும் போதும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். கிரக நிலையை பொறுத்து இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் அது இது என்று எதுவும் நடக்காது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க. பண வரத்து சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. மாணவ மாணவியர்கள் கொடிகட்டி பரப்பிங்க. ஒட்டு மொத்தமாகவே மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ளார பல நன்மைகள் நடக்கப் போகின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். எதற்கும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க. நல்ல பலன்களும் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்கள் பின்னாடி தானாக வரும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் செல்வ சுகபோக ஒரு வாழ்க்கையை, செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.